கேமிங் நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்யூப் கிராஃப்டில் பார்க் விளாட போகிறேன். எனக்கு பார்க் விளாட பிடிக்கும், அதனால தான் பார்க்க வந்தேன். ஓகே வாங்க போவோம். கரெக்டாக ஸ்க்ரீனை மாற்றுறேன். ட்ரெயின் வருது பார்த்தீங்களா? ட்ரெயினில் போக முடியுதா? போக முடியுதா? அந்த அப்படியே ட்ரெயின் கூடயே போயிருப்பேன். ட்ரெயினை சத்தம்லாம் கேட்குதியா? நீங்கள் சத்தம் கேட்குது. இப்போ போக முடியுமா பார்ப்போம். இப்பயும் போக முடியல. ஸோ நம்ம போய் பார்க்க விளாட்லாம். பார்க்க அங்கே வரைக்கும் போகணும். நான் பார்க்க மேப்புக்கு போய்ட்டே கண்டினியூ பண்ணேன். ஓகே பார்க்குறதுக்கு வந்துட்டேன். இது நான் எனக்கு பார்க்குறது பிடிக்கும், ஆனால் அவ்வளோவா பண்ண மாட்டேன். எத்தோன்னு வேண்டாம் பார்த்தீங்களா? அதுங்க இந்த அட்டம்ப்டில் நான் யாரும் உங்களுக்கு காட்டேன். ஐயோ அப்போ சாரி. இப்போ ரைட்டா, எப்போ நான் உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க. அப்படியே பொறுமையாக போனாவே போதும், ஓசும் தேவையில்லை. அப்படி வந்து இந்த ஜம்பு போட்டு இதுங்க வந்துட்டோம். எப்படி வந்துட்டேன் நான்? தேர்ட் அட்டம்ப்ட்லேயும் ஃபோர்த் அட்டம்ப்ட்லேயும் வந்துட்டேன். நெக்ஸ்ட் மேப்பு போவோம். இந்த மேப்பு இல்லாததெல்லாம் இருக்கா? சூப்பர். இங்கே டப்பக்கால் இது ஈஸியாக இருக்குடா. நான் இங்கே ஃபஸ்ட்டு ட்ரையிலே நான் முடிச்சு காட்டேன். எப்படி ஃபஸ்ட்டு ட்ரையிலே முடிச்சு காட்டிட்டேனா? என்ன சத்தம்? ஓஹோ, நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டோம். இதுவாச்சு ஈஸியா இதுக்கான கஷ்டமா இதுக்கா பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஈஸி தான் நினைக்கிறேன். ஐயோ ஆமாம், பார்த்தீங்களா? இதுவும் ஃபஸ்ட் அட்டம்ப்டே முடிச்சிட்டேன். எப்படி இந்த கோல்டு மட்டும் அன்லாக் ஆகலை. கோல்டு அன்லாக் பண்ணால் நம்ம எங்கேயும் நிற்காமல் டக்குன்னு போகணும் போல். எனக்காடா அது மேலே வாழ வராது. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு இங்கே போயிட்டு. ஓகே காய்ஸ், எனக்கு ஒரே ஒரு வேலை, அதனால நான் வெளியே போயிட்டேன். இது என்னை வெளியே தள்ளி விட்டு சொன்னால் திரும்ப இந்த லெவலில் நம்ம ஃபஸ்ட்டு தான் விளையாடணும். இந்த லெவலில் விளையாட்டோம். நான் வெளியே பேசினால இந்த திரும்ப நம்ம இந்த லெவலில் ஃபஸ்ட்லேருந்து தான் விளையாடி ஆகணும். பார்த்தீங்களா? இந்த வாட்டியும் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். எப்படி கீழே வந்து பண்ணாவும் ஒன்றும் ஆகலை. ஓகே வாங்க நெக்ஸ்ட் லெவல் போவோம். ஐயோ, இந்த லெவல் தான் நம்ம முடிக்காமல் போனோம். இப்போ முடிச்சு காட்டுப்பாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு ட்ரைலே வாய விட்டுணும் தவளமை. சொல்லுங்க பார்த்துப்போம். இந்த ஜம்பை போட்டு இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. வாங்க அதை அப்படியே டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். இதுக்குன்னா வந்து இதுக்கும் சில்வதா? ஓகே நெக்ஸ்ட் லெவல் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த லெவல் எப்படியோ ஜஸ்ட்டு மிஸ்டேக் இல்லை விழுந்து இருப்பேன். எப்பா 2 வாட்டி கீழே விழுந்துருப்பேன். நல்ல வேலை. அப்படியே அந்த ஜம்ப் பண்ணலாம். ஸ்பான் பண்ணிட்டு வேணா விடுங்க. அப்படியே இங்கே வந்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு ஐயா நல்ல வேலை. ஜஸ்ட்டு வந்துருக்கு. கோல்டு வந்துடுச்சு. வாங்க நெக்ஸ்ட் லெவல் போவோம். இதுதான் லெவல். நான் அங்கே பார்க்கும்போது 5 லெவல் தான் இந்த மாதிரி இருந்துச்சிங்கன்னா 11 இதுக்கு சூப்பர். இப்போ வாங்க செகண்ட் ட்ரைலே முடிச்சு காட்டுறேன் நான் யாருன்னு காட்டுறேன். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்டேக் கீழே வீழ்ந்து பொறுமையாக போனாவே முடிச்சிடலாம். ஆனால் எனக்கு தான் பொறுமை இல்லை, அதுதான் ஒரே பிரச்சனை. லான்ச் மட்டும் தான் நான் சொல்வதில்லை. சூப்பர், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ பார்க்க மணியில் போயிட்டு பேக்கை குத்துட்டு வேறு பார்க்க லெவல் போகலாம். வாங்க இதுக்கு போவோம். லெவல் 1 ஓகே ப்ளே. இது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். வாங்க சோல்ஸ் அண்டு மேப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் எதுக்கு இன்னும் நாங்கள் போகாமல் இருக்கிறதான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. டம் எப்படி ஐயோ நல்லா லாகிச்சுது. அது வெற்றிகரமாக நெக்ஸ்ட் மேட்சுக்கும் வந்துட்டும். இது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். எந்த வழி இதுக்கு? இதுவா ஒன்றுங்க எல்லாம் ஒரிஜினல் தானே. நானும் ஒன்று டூப்ளிகேட் நினச்சேன், ஆனால் அப்படிலாம் இல்லை, எல்லாம் ஒரிஜினல் தான். இது ஈஸியாக அப்படியே போயிடலாம். இப்படி சொல்ல மாட்டேன், அதில் போகக்கூடாது. எப்பா இது எப்படி ஃபஸ்ட் டைம்
சில்வரா? ஆமாம், மேலே சில்வர் இருக்குன்னா யாவுன்னா அவளை. நெக்ஸ்ட் லெவல் போவோம். நெக்ஸ்ட்டு லெவலும் இதேமாதிரி தான். கேண்டி சாக்லேட் தானே இது. சாக்லேட்டாக எதுனே தெரில, எனக்கு என்ன பெருசுன்னு தெரில, அதான் உலகின்னு இருக்கேன். அது மட்டும் மன்னிச்சிக்கோங்க. ஏதாவது ஜம்முன்னு தவளை அப்படியே போகலாம். என்னையா அது? ஒரு செகண்ட் அந்த வெள்ளைக்கலை மட்டும் பார்த்துட்டு கேஸ் லென்ஸ் தெரியுமா, ஹாப்பி கேஸ்ட்டு. நானும் அதே ஸ்கின் தான் போட்டுருக்கேன், அந்த ஹாப்பி கேஸ்ட்டு ஸ்கின்னு தான். ரைட்டா, இப்போ முடிச்சு காட்டுறீங்கன்னா ஈஸியாக முடிச்சுட்டு போகலாம். அதுக்கு பொறுமை வேணும், கரெக்டாக ஜம்ப் பண்ணணும், கரெக்டாக விளாடணும். இது எதுவுமே நம்பிக்கிட்டே இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் முடிச்சிட்டோம். இருக்குனது பிரான்ஸு சில்வர் வரல. பிரான்ஸு தான் வந்ததுக்கு. இது என்னதியா? அங்கே போனோம், வாங்க போவோம். ஜம்ப் ஏய் அப்பா, கரெக்டாக எனக்கு பிடிச்ச ரெட் கலர் இதில் இருக்குது பார்த்தீங்களா? அதான் வேறு மாதிரி இல்லை. செக்கு பாயிண்ட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். செக் பாயிண்ட் இல்லை, ஒரே டைமில் முடிச்சாதான் உண்டு. அது ஒரு பிரச்சனைங்க. நம்மளுக்கு இந்த வாட்டி கோல்டு கிடைக்க போகுது. கோல்டு சில்வர் மாதிரிச்சு. ஸோ ஒன்றுங்க பண்ணோம் கொஞ்சம் 10 செகண்ட் சீக்கிரமாக இருந்தால் அந்த கோல்டு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் லெவல் போவோமா? நெக்ஸ்ட் லெவலும் இதே மாதிரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு போவோம். போயிட்டு இந்த வாட்டி ஈஸியாக நினைக்கிறேன். ஆமாம், ஈஸி தான். கோல்டு எடுத்துடலாம். கோல்டு எடுத்த மாதிரி தான். எடுக்க மாட்டோங்க, அவ்வளோதான். கோல்டு கண்ணோட போயிடுச்சு. நாடா ரியல் லைஃப்பில் தான் கோல்டு எடுக்க முடியலண்ணா, இதுலேயும் மட கோல்டு எடுக்க முடியல. இங்கே வந்துட்டோம் எடுக்குமா? சில்வர் இன்னும் 2 மேப்பு தான் பார்ப்போம். அத்த மேப்பிலாச்சு கோல்டு எடுக்க முடியுதானே. நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு டைம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஐயோ, அது 2 பிளாக்கு ஹைட்டு எனக்கு நாடா தெரியும். இது பார்த்தீங்களா, 2 பிளாக் ஹைட்டு. இந்த மாதிரி அவசரத்தில் ஜம்ப் பண்ணியும் போகக்கூடாது. ஜம்ப் பண்ணி போனால் அப்போ அடிக்கல இருந்தால அதே மாதிரி கீழே போய் பண்ணி தானே 2 வழி இருக்குது. எது சில்வராக மாதிரிச்சு. சூப்பர். பாரு, இன்னும் ஒரே ஒரு லெவல் தான் இருக்குது. இதுலேயாச்சும் நம்ம கோல்டு எடுக்க பார்ப்போம். அது சில்வர் கூட இல்லை, பிரான்ஸ் அது இல்லை. இதை கன்ஃபார்ம் நான் கோல்டு எடுக்க மாட்டேன். ஆனால் இது கஷ்டம் இல்லை, ஈஸியாக சாங்க. இதுலையாச்சும் கோல்டு எடுக்க முடியுதான் பார்ப்போம். இதுதான் சூப்பர். இல்லைன்னா அவ்வளோதான், எடுக்க மாட்டோம் கைஸ், அவ்வளோதான். சுபா எடுக்க மாட்டோம், கோல்டு எடுக்க மாட்டோம். கடுப்பு. அம்மா அது எங்கே இருக்குது? கோல்டு தான் இருக்கா? இதுங்க போயிட்டு எப்படி தான் கோல்டு வர போகுது. இல்லைங்க, நம்ம ஆட்டைனா திரும்ப அது கோல்டாக மாறிடுது. சுபா இந்த மாதிரி ஆட்டை வேறங்கப்பா. இவன் எதுக்கு ஆனாவனா? இங்கே பார்த்தீங்களா, ஓட மாட்டேங்குதான், நடுக்குதான். அதான் ஒரு ஏதோ பிரச்சனை. இந்த பார்த்தீங்களா, இப்போ திரும்ப கூட ஓடாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிதான். எனக்கு இதான் அவன் ஏன் ஓட மாட்டேங்குதான்னு தெரிய மாட்டேங்குது. ஐயோ, இது என் தப்பு தான். சுபா இல்லைங்க, இப்படி தான் நம்ம கோல்டு எடுக்க போதில்லை. நம்ம பொறுமையாகவே போவோம். கோல்டு அட்ட லெவலில் பார்த்துப்போம். இதுங்க நான் போய்ட்டு கண்டினியூ. நான் அங்கே வரைக்கும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணாமல் இது வரைக்கும் வந்துட்டேன். அதுவும் ரெக்கார்ட் ஆஃப் பண்ண கொஞ்சம் சைட்லேயும் வந்துட்டேன். இதுங்க முடிக்க போதும். கோல்டானா தெரியல. சில்வராச்சும் எடுக்கணும். பிரான்ஸ் மட்டும் வேணாம். ஐயோ, கன்ஃபார்ம் நான் பிரான்ஸாக எடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் இல்லை. ஐயோப்பா, பக்குன்னு இருக்கே. இந்த மாதிரிலாம் வச்சுங்க. ஃபைனலி திரும்ப கிட்ட எடுத்துக்க வந்துட்டேன். இன்னும் அது சில்வர் தான் இருக்கா? இந்த வாட்டியாச்சும் எடுக்கும்போது தான் சுபா என்னங்க கடுப்பாகுது. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரில. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போவோம். ஆனால் கோல்டு எடுக்கணும்னா நம்ம விடாமல் அப்படியே கண்டினியூஸாக போகணும். அப்போ தான் நம்மளால் கோல்டுலாம் எடுக்க முடியும். நான்லாம் அந்த மாதிரி பிளேயர் இல்லை, அதனால் எனக்கு அது மாதிரி ஆட வராது. அது இப்பயே சொல்லிக்கிது. வந்துட்டோம். எப்பா, இங்கே ஒரு பிளாக் வச்சுருந்தாலும் போகல. ஸ்டார்ஸ் வச்சுருக்காங்க இல்லை, அதை பிளாக் தான் இருக்குது. நிற்க முடியல. இது மட்டும் இதுனா இங்கே அவ்வளோதான் வந்துட்டோம். பிரான்ஸா சில்வர் கூட கிடைக்கலையா?
அட பாவீங்களா. ஓகே, இப்போ வாங்க மெனுவுக்கு போயிட்டு. இது இல்லையா? ஐய், என்னடா காணோம்? ஐயோ ஐஷ், இதுங்க லீவு. இல்லை 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 இல்லை, மெனு இதான். சப்பா, இதுலையும் இல்லையா? வந்துச்சு. இப்போ எதுக்கு போகலாம்? இது மோஸ்ட்லி ஏன் அன்லாக் ஆகலை? ஒய் நாட் அன்லாக்? கேன் எனி ஒன் நோ? வாங்க நம்ம அதுக்கடுத்து அந்த இதுக்கு போவோம். வாங்க, இதில் எத்தனை லெவல் இருக்குது? அதில் மொத்தம் 6 லெவல் இருக்குது. 6 என்னையா? நம்ம விளாட்டோமா விளாட்லையா? விளாட்டோம். இதுங்க நான் வர அதில். ஐயோ, இதில் மொத்தம் எங்கடாது? இங்கே இதில் மொத்தம் 6 லெவல் இருக்குது. இந்த 6 லெவலை முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோவும் முடிச்சிடலாம். ஓகேவா? வந்துடுச்சு. இது கஷ்டம் தான் நினைக்கிறேன். இது முடிக்கிறதுனால ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப நேரம் ஆகிடும்னு தோணுது. வாங்க முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஐயோ சூப்பர். இது இங்கே தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே ஜம்ப் பண்ண முடியும். அங்கேருந்து இங்கே அவ்வளோதான். ஷார்ட்கட் இப்படி தான் கண்டுபிடிச்சின்னு போயினுங்கணும். இந்த மாதிரி ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சின்னு போயினா டக்கு டக்குன்னு முடிக்கலாம். ஐயோ டி, இதை டச் பண்ணாவும் ஆனால் எதுக்கு தாளாமல் இதுக்கு வம்பு? டே நடா இது இதுமா குதிக்கிங்கடா. நாமளாக குதணும் போல முடிஞ்சிச்சா? சூப்பர். அப்படியே இது செல்வது சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு மேப்பு போவோம். வரா நெக்ஸ்ட் லெவல் இந்த மாதிரி இருக்கா? அதில் ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இதுலேயும் ஷார்ட்கட் கண்டுபிடிங்கன்னு சொல்லுங்கள். அவசியத்தில் கீழே பார்க்காம அப்படியே போயிட்டேன். அதுதான் ஒரே பிரச்சனை. அப்படி இங்கேருந்து அங்கெல்லாம் சாவல, அப்படியே இங்கேயே ஜம்ப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், சிம்பிள். ஐயோ எனக்கு சுத்தமாக தான் அது. ஐயோ அப்போ வந்துச்சு. ஏய் இதுங்க அப்படி போய் சுற்றின்னு போகிறதுக்கு இப்படியே போகலாமே. எப்படி நாம் தான் நெக்ஸ்ட்டு அப்படி இல்லை. ஐயோ சூப்பர். வாங்க திரும்ப போவோம். இங்கே அப்படியே ஜம்ப் பண்ணலாம். மாமா ஜம்ப் பண்ணலாம். அது இதில் ஜம்ப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே ஜம்ப் பண்ணிட்டு அடுத்தது இங்கே ஐயோ அப்போ ஜஸ்ட் மிஸ். அது ஸ்ட்ரைட்டாக உள்ளே ஜம்ப் பண்ணிடணும். ஜம்ப் பண்ணிட்டு இங்கே ஜம்ப் பண்ணிட்டு அதுக்கடுத்தது இங்கே அவ்வளோதான். முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் முடிய போகுது. இதுக்கு நான் கீழே போகல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடலாம். அப்படி இதுக்குன்னா இதுக்கு ப்ரான்ஸ் தானா? ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போவோம். நெக்ஸ்ட்டு லெவல் ஒரே நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட்டு லெவல் வந்துட்டோம். இதுக்கு அது பரவாயில்ல. ஓ ஆன்லைனா? இந்த ஆகியமாக இதுக்கும் ஆன்லைனு. வாங்க அப்படியே இது செகண்ட் அட்டம் தாச்சு. இல்லை தேர்ட் அட்டம்ப்ட்லாச்சும் முடிய முடியாத பார்ப்போம். முடித்தான் வெறி. இங்கே வந்துட்டு இங்கே ஜம்ப் பண்ணாமல் கீழே விழுந்துட்டேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி கீழே விடாது. இதான் உங்களுக்கு நான் இப்போ காட்டினேன். எப்படி ஆகக்கூடாது, எப்படி கீழே விடாதுன்னு காட்டினேன். தப்பாக சொல்லுங்க. ஐயோ அசிங்கப்பட்டுனே இருக்கியாடா. வாங்க இங்கே போய்ட்டு இங்கே ஜம்ப் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இங்கே அதை மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ போகுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அதனால தான் இந்த வீடியோ லேட்டாக வந்தது. ஐயோ என்ன கைஸ்? ஐயோ அடங்கு எதாச்சும் இதே ரொம்ப நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த 6 லெவல் முடிச்சிட்டோன்னா வீடியோவும் முடிச்சிடுவேன். வாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வீடியோ போட்டு சரி பேக் நாய்ஸ் இதுக்கே சும்மா பாட்டு போட்டுவிடுவோம் போட்டேன். இப்போ சொல்லி தேர்ட் வீடியோவை காப்பிரைட் வீடியோ வந்துச்சு. என்ன பண்ணுது? தேர்ட் வீடியோவை காப்பிரைட் வீடியோ வந்துச்சு. அது வழி நான் போய் டெலிட் பண்ணிட்டேன். அது ஃபஸ்ட்டு நான் காலைல பார்த்து அப்படியே விட்டுட்டேன். திரும்ப மதியம் ஒரு மாதிரி இருந்துச்சா, அதை போய் டெலிட் பண்ணி விட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி அந்த வீடியோ அவ்வளோவா வியூஸும் போகல. 4-5 வியூஸ் தான் போச்சு. கடுப்பு பேசினா அவ்வளோ தான் போனேன். இப்போ திரும்ப அங்கேருந்து இங்கே வரைக்கும் போகிற வரைக்கும் பேசணுமா? சூப்பர். வாங்க இல்லை வந்துட்டோம். இல்லை வரல. சாரி ஃபார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எப்பா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு டீ போட்டு குடிக்கிறீங்க. கொடுத்துட்டு உங்கள் அப்பாவை ஒரே வாரத்தில் கூப்பிடணும். எப்படி கூப்பிடுவீங்க? அதுக்கு ஆன்சர் நான் சொல்லிட்டா? பாட்டி எப்படி? ஐயோ ஜஸ்டி மிஸ்டி அதை கீழே வந்துட்டு அதுக்கு என்ன ஜஸ்டி மிஸ்டி. வாங்க இதுங்க போயிட்டு இங்கே ஜம்ப் பண்ணிட்டு பேக்கில் வச்சு காற்று சத்தம் நாய் கற்று சத்தம்லாம் கேட்டான்.
மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொன்று ஆளில் போட்ட ப்ளூடூத் வரல, அதான் உதவிசம். ஐயோ இதுங்க நான் முடிச்சிட்டே வந்து கண்டினியூ பண்ணேன். அது மட்டும் எப்படின்னு தெரியல கைஸ். நான் எப்படா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணதனோ கட்சியை கட் பண்ணதனோ அப்போலாம் உடனே நான் முடிச்சிடுறேன். இது ஐயோ இந்த மண்ணா வீந்தி அவனும் பார்த்துக்க மாட்டேங்க. இதுங்க வரேன். ஓகே கைஸ், ஃபைனலி வழியாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம். எங்கே பொதுமாவே ரைட்டு விடு. இந்த வாட்டி நான் முடிச்சு காட்டுறேன். சைடில் வச்சு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டால் மட்டும் மன்னிச்சுக்கோங்க. அது இது கற்றுது அது 2-3 வீடியோ கற்று நான் சரி பண்ணிக்கிறேன். அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னதான் நான் போட்டேன். ப்ளூடூத்து இன்னும் வரல. ஓகே கைஸ், வழியாக வந்துட்டேன். கை வந்து போட்டு நசுக்கிக்கிட்டேன். வலிக்குது முடியல. கை நசுக்கினும் விளையாட வந்த போதே நான் ஏதோ சாத்துனேன். அப்படியே கை நசுங்கிச்சு. எப்பா வலிக்குது. சாங்க நெக்ஸ்ட் மேட்ச்சு போவோம். கரெக்டாக சுண்டு வரதுக்கு பக்கத்தில் இருக்கு ஃபிங்கர் விரல் எல்லாமே நசுங்கிடுச்சு. அப்பா எதுங்க அம்சம். ஓகே கைஸ், ஒரு வழியா வந்துட்டேன். இப்போ இதில் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போகணும். சூப்பர். அதில் ஜம்ப் பண்ணணுமா? ஜம்ப் பண்ணாமல் போனால் என் வாய்ஸ் எக்கோ அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓ இங்கே ஜம்ப் பண்ண இங்கே போகணுமா? நான் இங்கே போகணுமா? இங்கே எப்படி வந்து இப்படி வருது? ஏய் ஓ பொந்துடுச்சு. இப்போ இங்கே ஜம்ப் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இப்படி சுற்றின்னு வந்து இப்படி ஜம்ப் பண்ணிட்டு இங்கே வந்து இப்படி போகணும். அது இப்படி நம்ம ஒரே விட எப்படி ஜம்ப் பண்ணி இப்படி போனோம்னா எந்த அவ்வளோ ஜம்ப் பண்ண மாட்டாதான்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ரிஸ்க் எடுக்காமல் இப்படியே போவோம். அந்த மாதிரி பண்ணால் சீட்டிங் வர அவர் சைடு. இப்படி வந்துட்டு இப்போ கரெக்டாக அங்கே ஜம்ப் பண்ணணும். போயிடுதா எப்பா ஒரே வழியாக வந்துட்டும் சொல்ல வந்தேன். 10 கொதிக்கு கீழியும் மீந்துட்டேன். எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரில. நான் எத்தனை பார்க்க ஒரு ஈஸி தான் நினச்சின்னு இருந்தேன். ஸ்பீடாக பண்ணும்போது தான் அவ்வளோ கஷ்டம்னு எனக்கு புரியுது. சூப்பா ஜெய் வாங்கடா போகலாம். திரும்ப வந்து இங்கே வந்து ஐயோ சூப்பர். ஏங்க நான் ஒன்றும் வாங்க என்ன பேசணும் அது எனக்கு தெரில. ஏய் அடா போங்கடா. இதுங்க நான் வந்துட்டே கண்டினியூ பண்ணேன். ஒரு வழியா இங்கே ஜம்ப் பண்ணி இங்கே வந்துவிட்டோம். எப்பா ஜஸ்ட் மிஸ்டேக்கில் வந்து எப்பா எடுக்க சிடம் ஸ்டெக் ஆகுதுனால நம்ம கீழே வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி பக்குன்னு ஆகிடும். அதனால தான் நான் அடிக்கடி இந்த மாதிரி சத்தம் போடுறேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம். எதுங்க பொழுது அப்படின்னு எதுப்பெல்லாம் இது ஐயா இது இதில் நெருப்பு வைக்க முடியுமா? என்னையா வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கீழே வந்தால் என்ன யோசிச்சுங்களா? என்ன கட்சிது எனக்கு செல்வதா? அது வழியில் செல்வதை வச்சுக்கினா எடுத்து போக வேண்டியதான். இதே லைஃப்பில் கொடுத்தா இருக்கும். இதே லைஃப்பில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் லெவல்னா அதேவா? இல்லை மாற்றிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம் இந்த லெவல் எப்படி இருக்குன்னு. ஐய் பார்த்தீங்களா அவ்வளோ பேர் ஸ்பீட் ரன் பண்ணேனே. நானும் ஸ்பீட் ரன்ன இல்லை. இதுக்கு தான் வாயை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல. வாங்க ஒத்த பிளாக் எனக்கு ஆகாது. இங்கே ஜம்ப் பண்ணிட்டு ஐயோ வள்ளி தலை விதி ஒழுங்க போவோம். தலை விதியா ரைட்டா அட போங்கடா. இங்கே ஜம்ப் பண்ணிட்டு சாலா அட போங்க நீங்கள் ஏமா வாங்க ஏங்க கைஸ் வழியில் போயிட்டு தான் கண்டினியூ பண்ணோம். டம் ஒரு வழியாக இங்கேயும் வந்துட்டோம். வரமாட்டேங்குது ஸ்கிரீன் வரமாட்டேங்குது. ஓகே இப்போ வாங்க இதில் ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு எனக்கு லேசாக லாக் அடிக்குது. எப்பா ஜஸ்ட் மிஸ்டேக் கீழே விழுந்திருப்பேன். ஏதாவது சைடில் கொடுத்துருக்கீங்க எப்படி தான் போகுது எப்பாடியோ. எனக்கு உங்களுக்கு லேக் ஆகுது தெரியுதா? எனக்கு ரொம்ப லேக் ஆகுது. ரெக்கார்டு பண்ணுவோம் மட்டும் தான் லேக் ஆகுது. அது அப்பா ஐயோயோ பயமாக கிடைக்கு. ஹெயிட் ஆகும்போதெல்லாம் பயமால இந்த மாதிரி 2 பிளாக் கொடுத்துட்டு கீழே பக்கத்தில் தரிச்சுக்காங்களா? அதான் ரொம்ப பயமாக இருக்குது. இந்த வாட்டியும் சிலுவதா அட போங்கடா.
நெக்ஸ்ட் லெவல் குத்து போவோம். ஒருத்தவொன்னே விளையாடு ரைட்டா. ஏய் கீழே எனக்கு ஒரு பேர் தெரிஞ்சது, யானோத்தன பேர். ஒன்றுங்க போவோம். ஜம்ப் பண்ணி கீழே வெஞ்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு லெவல். அம்மா இன்னும் எத்தனை லெவல் ஏதாவது இருக்குன்னு தெரியல. ஓ இதுதான் கடைசி லெவலா? ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். அந்த லெவலோட எனக்கு பயங்கரமாக லாக் ஆகுது. ஸ்மூத்தாக போல நான் நடிக்கிறேன் இருந்தேன். இப்போ எனக்கு என்னமா லாக் ஆகுது. இந்த லைவும் நல்லா இருந்தேன் பார்த்தீங்களா? அதான் எதுக்கு நீ ஐயோ அதான் எப்படின்னு தெரில. ஏய் ரொம்ப லாக் ஆகுது. ஏன் அவ்வளோ ரொம்ப ரெக்கார்ட் பண்ணால் ரொம்ப லாக் ஆகுதோ? ஆட்டப்பாங்களா சாங்க முடிக்க போதும். ஏதோ ஒன்று முடிக்க போதுமா? அது போதும் நம்மளுக்கு. இதுங்க ஷார்ட் கட்டு பார்க்குறீங்களா? ஜிம்மில் பார்க்கட்டும். ஐயோ கீழே மீந்திருப்பையா. வாங்க இதோட நம்ம இந்த இதோட பை பை பை.